இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்க்கும்போது, ஒரு கடன் கொடுத்த ஒரு நபர், ஒரு நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து, கடன் பெற்றவரிடம், அதாவது கடன் வாங்கியவரும், கடன் பட்டவரிடம் வந்து கடன் கேட்கிறார். சத்தம் போட்டு கேட்கிறார், திட்டுகிறார், அவமானப்படுத்துகிறார். அப்போ அந்த கடன் வாங்கியவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவருக்கு வந்து அந்த பணத்தை வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை. சரி, இப்பொழுது ஒரு அசிங்கமா பேசுறாரு. அப்ப நெறைய பேர் கேட்கிற கேள்விகள் பார்த்தீங்கன்னா, சார் கடன் வாங்கிட்டோம், ஒரு சந்தர்ப்பத்துக்கு கஷ்டமா இருந்தது வாங்கிட்டோம், திருப்பி குடுத்துடலாம்னு நம்பி வாங்கிட்டோம். அதனால கடன்காரன் வந்து இப்படி வந்து சத்தம் போடுறதுக்கு, செய்யறதுக்கு, இந்த மாரி பண்றதுக்கெல்லாம் என்ன சார் இப்ப இருக்குது? இல்ல புதிய சட்டங்கள் என்ன சொல்லுது? அதுக்கு பழைய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, புதிய சட்டங்கள் தான் உங்களுக்கு கடன் கட்டாய வசூலிக்கும் தடை சட்டம் வந்து இப்ப ஜூன் மாசம் 2025ல வந்துச்சு. அது ஒண்ணு. 2வது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி வரது வந்து லா அண்ட் ஆர்டர் வரும். பப்ளிக் நியூசன்ஸ் வரும். நீ பணம் கொடுத்திருந்தேன்னா, நீ போயிட்டு வந்து கோர்ட்ல போட்டு கேஸ போட்டு வாங்கிக்கோ. அதனால தான் வந்து நிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்கும்பொழுது உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய புறநோட்டு, வெற்றுத்தாள்கள், ஒரு நிரப்பப்படாத காசோலைகள், செக்யூரிட்டியா காசோலைகள், சொத்தினுடைய பத்திரங்கள், ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து பெற்று வாங்கி வைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஃபைனான்ஸா இருந்தா. சிறிய ஃபைனான்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்துட்டு டெய்லி தான் வந்து வசூல் பண்ணுவான். நீ கொடுக்கலன்னா உன்னை அசிங்கப்படுத்துவான். ஒரு நபரை வந்து கேவலப்படுத்தும் போது அந்த கேவலத்துக்கு பயந்து, அந்த அவமானத்திற்கு அஞ்சி அவர்கள் வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுத்துடுவார்கள். ரைட். இதை வந்து அவங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த சட்டமும் இல்லையா என்றால், இந்த இப்போ இருக்கிற அந்த கட்டாயமாக கடனை வசூலிக்கும் தடை சட்டம் 2025ல அவர்கள் வந்து கடனை கேட்பதற்கான உரிமை தான் இருக்கிறதே தவிர, அவர்கள் வந்து வீடு அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்கு எந்தவித இதுவும் இல்லை. எந்தவித சட்ட உரிமையும் அவர்களுக்கு இல்லை. அதை போன்று வந்து அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினா, நீங்கள் இந்த புகாரின் பேரை வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்கன்னா, அந்த சட்டத்தின்படி அதை போன்று அத்துமீறுபவர்களுக்கு, இப்போ தான் வீடியோ ஃபுல்லாக இருக்க, ரெக்கார்டிங் எடுத்து கொடுங்க. அத்துமீறுபவர்களுக்கு, உங்களை கீழ்த்தரமாக பேசுபவர்களுக்கு 5 வருட சிறை தண்டனையும், 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் இப்போ புது சட்டத்தில். அப்போ பழைய சட்டத்தில் என்ன சார் இருந்திருக்குது அப்படின்னா, எல்லாம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போலீஸ்காரங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க. இதுவரை நீ பண்ண கூடாது, பண்ணால் நீ சண்டை போட ஒன்று தூக்கி அதில் உள்ளே வச்சுருவேன். கடன் கொடுத்து அவர் கொடுக்கவில்லை என்றால் போலீஸ் அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் விவரத்தை தலையிடக்கூடாது. அதுதான் சட்டம். அப்போ என்ன பண்ணணும், நீ கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு சிவில் சூட்டை போட்டு பணத்தை வசூல் பண்ணணும். செக் இருந்தால் செக் கேஸை போட்டு பணத்தை வசூல் பண்ணணும். இதுதான் வந்து பணத்தை வந்து வசூலிக்கும் சட்டம் சொல்லி இருக்கிற நடைமுறையை தவிர்த்து அராஜகமாக பணத்தை வசூல் பண்ணக்கூடாது.